வெயிட் லாஸ் சீரீஸில் டே 2 என்ன எடுத்தேன்னு பார்க்கலாமா? டே 2 அதே மாதிரி வந்து கிராம்பு தண்ணியும் வெந்தய தண்ணியும் எடுத்துக்கிட்டேன். கிராம்பு தண்ணி எதுக்கு எடுத்துக்கிறேன்னா ஃபெர்டிலிட்டிக்காக. ஃபெர்டிலிட்டியில் எக்கு நல்லா மெச்சூர் ஆகிறதுக்கு வந்து கிராம்பு தண்ணி நல்லா ஹெல்ப் பண்ணும் உடம்புக்கு. ஸோ அதனால் ஒரு பீரியட்ஸ் ஆனால் ஃபஸ்ட்டு 15 டேஸ்க்கு வந்து கிராம்பு தண்ணி எடுத்துப்பேன். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணேன்னா கருப்பு கவுனி ப்ரீமிக்ஸ் வந்து நானே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கருப்பு கவுனி அரிசி, சிறுபயிறு, கொள்ளு, அடுத்து இந்த பார்லி அரிசி, உளுந்து பருப்பு, ஜீரகம், மிளகு, நெக்ஸ்ட்டு வந்து இது வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு வந்து வறுத்து திரித்து வச்சுருக்கேன் எனக்கு வந்து டயட்டுக்காக. ஸோ அதுதான் போட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். அது கூட என்ன அது கஞ்சி ரெடி ஆனதுக்கப்புறம் அது கூட வந்து ஒரு 3 ஸ்பூன் தயிர் ப்ளஸ் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் சால்ட் போட்டு அதுதான் நான் மார்னிங் வந்து என்னோடய டயட் பிளேட்டுக்காக எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து ஃபைபருக்காக என்ன எடுத்துக்கிட்டேன்னா கேரட் வந்து ஃபைபருக்காக வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சோயா ஃப்ரை பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ப்ரோட்டீனுக்காக சரி அவங்க ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறதுக்காக அவங்கள தான் ஃப்ரை பண்ண சொன்னேன். அது அப்படியே லஞ்சுக்கு வந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னா தக்காளி சாதம், கொஞ்சம் ஆனியன் ரைத்தா, அடுத்து வந்து மினி சோயா சங்க்ஸ் ஒரு 100 கிராம்ஸ், அடுத்து ஒரு கேரட், கொஞ்சம் ஆனியன். இதுதான் என்னோட வந்து ஆஃப்டர்நூன் டயட் லஞ்ச் பிளேட்டு. அடுத்து நைட் டின்னருக்கு என்ன எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 3 இட்லி, சாம்பார் ப்ளஸ் ஆனியன் சட்னி எடுத்துக்கிட்டேன்.